கொடுத்துருக்கேன், செய்கிறோடையெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். யமதர்மராஜா கையில் காதலத்தோடு வந்தபொழுது இனிமையாக கோவிந்த தாமோதர மாதவைதி இந்த நாமங்களை சொல்லணும்னு கேட்டு இதை எதுக்காக கேட்டுக்கிற அந்த கவி அவெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டா, சொல்ல மாட்டாங்கிற எண்ணத்தில். அதாவது கதை சொல்கிற போதும் என்ன உத்தரம் வையாமல் இருக்கிறதுக்காக பகலாக இருந்தால் சொல்லுவாள் அப்படின்னு சொல்கிறது. அது ஒன்றும் இல்லை. பகலாக இருந்தால் பக்கத்தில் இருந்து ராமா கிருஷ்ணான்னு சொல்லுவான். ராத்திரி 12 மணிக்கு இவனுக்கு உயிர் பிரிகிற போது அப்போ சொல்கிறது யாரும் இல்லைன்னு அது சகஜம். ஏன்னா தூங்குறாள் பாவம் அப்படின்னு சொன்னால் என்ன கூப்பிக்க மாட்டான், வைக்க மாட்டான். அது காசு பக்தவியம் இப்படி இதை சொன்னேன். அவர் பகலில் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே 15 நிமிஷம் ஆகும் விஷ்ணுஸ்லம் அது சொல்கிறதுக்கு உட்கார மாட்டேங்கிறான். என்னை ராத்திரி நான் காலமாயிட்டேன்னா அப்பொழுது பகவானுடைய நாமத்தை எப்படி சொல்ல போகிறான் பையன் அப்படின்னு நினச்சி நாமே சொல்லிக்கிறதுக்கு ராம ராம ராமான்னு சொல்லி பழகிக்கணும்னு தன்னுடைய முயற்சியினால் கரையேறத்துக்காக பாடுபடுறது. 1000 வருஷம் தேவ வருஷத்தில் ஆகாரம் இல்லை, தீர்த்தம் இல்லை, முடியுமான்னு. அதான் துத்சேவயாக வைபவாத் துன்னிரோதம். பரமாத்மாவுடைய சேவை இருப்பதனால அந்த மகிமையினால் யானை ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் இல்லாமல் 1000 வருஷம் பாடுபடுறது. 1000 வருஷம் ஆன உடனே யானைக்கு பலம், மனோபலம், புத்தி பலம், சரீரபலங்கள்லாம் குறையுது. முதலைக்கு 3 விருத்தியாகுது. அதுக்கு ஆகாரம் கிடைச்சா அதிக பலம் ஏற்படுவார். ஒரு ஆகாரம் கிடைச்சதுனால முதலை அதிக பலத்தோடும். அந்த சமயத்தை தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது என்று இந்த யானைக்கு எண்ணம் வந்தது. இத்சங்கஜேந்திரா சைதாபசங்கட்டம் பிராணஸ்ய தேகி விபதோஷயா அபாரயன் ஆத்மனோக்ஷரே சிரம் தத்யம் இமாம் புத்திம் அசாபியமத்யதான். ரொம்ப யோசிச்சு என்ன யோசிச்சு நமாமி மேஞாத்து அதுரங்கஜாக. இந்த பந்துக்களுக்கும் ஆப்தாளுக்கும் இந்த பேரனுக்கும் பேத்திகளுக்கும் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன், ஒருத்தராவது நம்மளை கவனிக்கிறாளா அப்படின்னு நினச்சிப்பான். விவேக்கியாக இருக்கிறவன் நாம் இந்த மாதிரி உடம்புப்படுத்துன்னு இருக்கிற யாருக்கு கடுமையாக உழைச்சிருக்கோம். ஆஃபீஸில் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தால் அவரை பார்க்குறதுக்காக பர்மிஷன் போட்டு போவான். ஆஃபீஸ்காரெல்லாம் இவர் அங்கே போகிறாருன்னு வச்சுருப்போம். இவர் வேறு எங்கேயா போயிருப்பார், அந்த இடத்துக்கு போயிட மாட்டேன். இப்படி எத்தனையோ பார்த்துருமே, நாம் பண்ணுறக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது. இதுக்காக அவளை குறை சொல்லணும். அதோடு கூட இந்த இந்த முதலை வாயிலிருந்து விடுவிக்க வாழ முடியாது. ராகேன பாசேன விதாத்ராவதோபி அகஞ்சதம் யாமி பரம்பராயணம். பரமாத்மாவனுடைய மாயங்கிற வரையானது இந்த ரூபத்தில் வந்திருக்கு. அப்போ மாயாதீசனான பரமாத்மாவை பிடிச்சினால்தான் கரையேற முடியும்னு நினச்சி மஞ்சதம் யாமி பரம்பரை. நம்முடைய பிரயத்னத்தால் ஒன்றும் முடியாது. சர்வசக்தனான மாயாதீசனான பரமாத்மாவை வேண்டும். பூர்வ ஜென்மாவத்தில் ஜபித்த ஸ்தோத்திரம் ஞாபகம் வந்து அந்த ஸ்தோத்திரம் என்னது 10 வயசில் நூற்று பண்ண ஸ்லோகங்கள்லாம் மறந்த பொழுது ஜென்மாந்தத்தில் பண்ணது எப்படி ஞாபகம். மத்த ஸ்மதி ஞானம் அபோகனஞ்ச 15ஆம் அத்தியாயத்தில் என் கருணை இருந்தால் ஜென்மாந்தத்தை ஜெபித்து நாம் என்னுடைய கருணை இல்லாட்டா கார்த்தால் நொற்று பண்ணது சாயங்காலம் மனது வரும். அதனால பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலே கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தில் ஜபித்த ஸ்தோத்திரமானது ஞாபகத்துக்கு வந்து அதை வெகுவாக கொண்டாடுகிறார் சுகாச்சாரியார். பரமம் ஜாப்பியம், பரம உத்கிருஷ்டமான ஸ்தோத்திரமாக. அதனால்தான் நாராயண பட்டதிரி ஸ்தோத்திரஸ்ரேஷ்டம் சொன்மகாதி பிரார்த்தனை, மிக உயர்ந்த ஸ்தோத்திரம்னு சொன்னார். அது மனசில் பட்டது ஸ்தோத்திரம் ஸ்ரேஷ்டம்னாரே அது தினம் சொல்லணும்னு ஒரு அபிப்பிராயம். அது எப்போ தெரியுமா, இந்த ஆசிரமம் மாறின பொழுது அந்த வருஷம் பாகவதம் சொல்கிற பொழுது ஸ்தோத்திரஸ்ரேஷ்டங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுது. இவ்வளோ பாடுபட்டு சிறந்த ஸ்தோத்திரம்னு புரிஞ்சு கொண்டிருக்கு பிரம்மஞானம். இந்த பரமஞ்சாப்பியம்
சிறந்த ஸ்தோத்திரம் சொன்னதுனால மகாத்மாவான கஜேந்திரன் சொன்ன ஸ்தோத்திரத்தை முழுக்க சொல்லணும்னு பார்க்குறேன். சரீரம் இடம் கொடுக்கணும். ஏவம் விவசிதோ புத்தியா சமாதாய மனோவிருதி நிஜாபரம் ஜாப்பியம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். கஜேந்திர உவாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மை யதேதத் சிதாத்மகம் புருஷாயாதபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மின்னிதம் இதஸ்தேதம் ஏனேதம் ஏதம் ஸ்வயம் யோஸ்மாதே பரஸ்மாச்ச பரः தம் பிரபத்தியே ஸ்வயம்புவம் யः ஸ்வாத்மனீதம் நிஜமாஜார்ப்பிதம் क्वचित् विभातं क्वचित् तिरोहितम् अविध्यदृक् साक्षी उभयं तदीक्षते स आत्ममूलः अवतु मां परात्परः कालेन पञ्चत्वमिदेषु सुधा लोकेषु पारेषु च सर्वहेतुषु समस्तदासीत् गणो भीरं यस्य भारेऽभिविराजिते विभुः न यस्य देवाः ऋयपदं विदुः जिन्दः पुनः कोर्षति गन्तुमीलितं यथा नृस्य आकृतिभिः विजयष्टतः ज्वरत्यजानुक्रमणस्समावतु निदक्षमो यस्य पदं सुमङ्गलं मुक्तङ्गाः मुनिः सुसाधवः चरन्ति अलोकव्रतम् अवर्णं वने भूतात्मभूताः सौदः समेगतिः न विद्यते यस्य जन्मकर्म वा न नामरूपे गुणदोषेव वा तथा विलोकाप्य सम्भवायः स्वमाययातानि अनुकालमुच्छति तस्मैमप्रेषाय ब्रह्मणे अन्तशक्तये अरूपाय रूपाय नमाश्चर्यकर्मणे नमः आत्मप्रदीपाय साक्षिणे परमात्मने नमो गिरां विदूराय मनसा चेतसामपि सत्त्वेन प्रत्यभ्याय निष्क्रम्येव भविष्यता नमः कैवल्यनाथाय निर्वाणदुःखसंविदे नमः शान्ताय घोराय मूढाय गुणधर्मणे निर्विशेषाय साम्याय नमो ज्ञानघनाय च क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाध्यक्षाय साक्षिणे पुरुषाय आत्ममूलाय मूलप्रकृते नमः सर्वेन्द्रियगुणनष्ट्रे सर्वप्रत्ययहेतवे अदाक्षायोक्ताय सदाभासाय ते नमः नमो नमस्ते अखिलकारणाय निष्कारणाय अद्भुतकारणाय सर्वागमाम्नाय महार्णवाय नमोपवर्गाय परायणाय गुणारिच्छन्नचतुष्मवाय चक्षुर्भविस्फोर्जित मानसाय नैष्कर्म्यभावेन विवर्जितागम स्वयं प्रकाशाय नमस्करोमि माधुप्रपन्नपशुवाय मोक्षाय मुक्ताय भोरिकरुणाय नमोयाय स्वांशेन सर्वसर्वभन्मनसि प्रतीतप्रत्यग्दिशे भगवते भगवते नमस्ते आत्मात्मनाप्तग्रवित्तजे स्वस्तेः निष्प्रापणाय गुणसङ्गवर्जिताय मुक्तात्मभिः स्वहृदये परिभाविताय ज्ञानात्मने भगवते नमः ईश्वराय यं धर्मकामार्थमुक्तिकामाः भयन्तः निष्ठाङ्गतिम् अपनुवन्ति त्वाशिरोरात्यभिदेहोमीयं करोतु मे अतभ्ययो मोक्षम् एकान्तिनो यस्य नकञ्चनात्सं वाञ्छन्ति ये वै भगवत्प्रपन्नाः अत्यद्भुतं तच्चरितं सुमङ्गलं गायन्तः आनन्दसंकृतमग्नाः समक्षरं परं तमक्षरं ब्रह्मपरं परेशम् अव्यक्तम् आध्यात्मयोगम्यम् अतीन्द्रियं सूक्ष्मम् अतिदूरम् अनन्तवान्त्यं परिपूर्णमेणे यस्य ब्रह्मादयो देवाः वेदालोकाश्चराचराः नामरूपविभेदेन फल्ग्याजकलयाकृताः यथा अर्च्यचोग्नेः सवितुर्गभक्तयः नियान्ति संयान्ति अजगत्सरोचितः तथा इदोऽयं गुणसम्प्रवाहः बुद्धिर्नखानि शरीरसर्गाः सवेन देवासवर्तितरेण नस्ति न षण्डो न पुमान् न जन्तुः नायं गुणकर्म न सत् न च असत् निषेधशेषो जगतात् जयतात् अशेषः इति विषयेनाहम् इहामया किम् अन्तर्बहिश्च आवर्तजाय भयोन्या इच्छामि कालेन न यस्य विप्लवः तस्य आत्मनोकावरणस्योक्षं सोऽहं विश्वजं विश्वम् अविश्वं विश्ववेदं विश्वात्मानं ब्रह्म प्रणतोऽस्मि परं पदं योगग्रन्थे निर्माणः हरि योगविभाविते योगिनोऽयं प्रविश्यन्ति योगेशं तं नतोऽस्म्यहम् नमो नमस्तुभ्यम् अदस्यवेदशक्तित्रयाय अखिलधिगुणाय प्रपन्नपालाय दुरन्तशक्तये तदिन्द्रियाणाम् अनवाप्यवर्तने नायं वेदस्मात्मानं
யக்ஷக்தியா அசந்தியா ஹதம் தம் துரத்திய மகாத்மியம் பகவந்தம் இதோஸ்மியம். ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் கஜேந்திரன் துதிக்கி எடுத்து கதறும். எப்படி கதறும்? இவன் ஆதிமூலமோ அவன் ரட்சிக்கட்டும். இவனுடைய ரூபத்தை தேவதைகள் ரிஷிகளே என்னன்னு புரிஞ்சுக்கலையோ அந்த பரமாத்மாவை ஒரு ஜந்துவான யானையான நான் சொல்ல முடியுமா? அவன் கத்தின்னு நமஸ்காரம். இவனுடைய சரணத்தை ஒரு தரம் பார்க்கணுங்கிற ஆசையோடு கூட மகான்கள்லாம் நடுக்காட்டுக்கு வந்து கந்தூர பட்சம் பண்ணி நெட்டை போட்டுன்னு உழைக்கிறாளோ அந்த பகவான் என்னை காப்பாற்றும். எந்த பகவான் அதிகாரமாக வழங்குகிறானோ என்னை காப்பாற்றும். இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை என்மாதிரி இருக்கக்கூடிய பிரபன்னர்கள்னால் பகவானுடைய சரணத்தை கட்டியாக பிடிச்சினுவார். அப்பேற்பட்ட மாதிரி பிரபன்ன வசுபாது என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிரபத்தி பண்ணினவர்களையும் அரகுட நம்பிக்கையோடு கூட இருக்கிறவாளையும் இந்த ஆசாபாசத்தை வளர்க்கக்கூடிய கருணாமூர்த்தி இருக்கானே அவன் முக்தாய பூரி கருணாய். இவனு ஸ்வரூபத்தை உள்ளதான் இருக்குது. ஆனால் ஒத்துக்கும் தெரியல. சரீரம், பத்னி, பணம், பதவி என்ன வெளியே ஞாபகம் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பகவான். இதெல்லாம் விட்டவாளுக்கு எவன் திடீர்னு வழங்கானோ அந்த பகவான் கவனம். இந்த பகவானுடைய சரணத்தை தர்மார்த்தகாம மோட்சத்துக்காக பஜனம் பண்ணி அதை தான் அடைகிறாளோ அந்த பகவான் கதி. இந்த பகவானுடைய சரித்திரத்தை மகான்கள்லாம் ஒரு விதமான விருப்பம் இல்லாமல் அந்த பகவானுடைய சரித்திரத்தை சொல்கிறதுன்னு காரியத்தினால சொல்கிறாளோ அந்த ஆனந்த கடலில் மூழ்கின்றாளோ எந்த விதமான பிரதிப்பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம கானம் பண்ணாலோ அவள் அந்த பகவான் காப்பாற்றும். இந்த பகவான் நம்ம வந்து பிரம்மா தேவதைகள் வெளிவந்திருக்காளோ பொறி நெற்பொறியானது தீயிலிருந்து வந்த மாதிரி வந்திருக்கும் அந்த பகவான் காப்பாற்றும். இந்த பகவானை அசுரன்றோ ராட்சதன்றோ மனுஷன்றோ தேவனன்றோ ஆணென்றோ பெண்ணென்றோ அரையென்றோ சொல்ல முடியாதோ. இதெல்லாம் விலைக்கு பார்த்தா ஏதோ ஸ்வரூபம் மிஞ்சமோ அந்த பகவான் காப்பாற்றும். எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த யானை ஜென்மாவிலேருந்து வேலை மீளணும்னு நினச்சி நான் பண்டலை. நிதி விஷய நாகம் ஹிமாமயாக்கும் அந்தர்மகிஷ்ட ஆமிருதையா இபயோன்யா இச்சாமி காலேன நயஸ்ய விப்ளவ தஸ்ய ஆத்மலோகாவரணஸ்ய மோட்சம். ஜென்மமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஞான ஜென்மா மீளணும்னு நினைக்கல. முதலில் வாயிலிருந்து மீளணும்னு பிரார்த்திக்கலை. ஜென்மமாக தொடர்ந்து வரக்கூடிய மாயங்கிற பாசத்திலிருந்து விடுதலை இந்த பகவானை வேதங்கள்லாம் சரியாக சொல்ல முடியும். அந்த பகவானை என்னை பற்றி எனக்கே தெரியாது. அப்பேற்பட்ட நான் அவனை எப்படி ஸ்தோத்திரம் மாமேவதாவது அபிதான் அதிபாமரோகம் அப்படிங்கிறார். என்னையே எனக்கு புரியாது, நான் பரமாத்மா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துதுக்கி எடுத்து கதற பொழுது பகவான் கையில் சக்கரத்தவன் கூட லக்ஷ்மீதேவி விட்டு சொல்லிக்காமல் ஆசிரிய வந்தத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பகவான் அவர் ஏமாந்து போகும்படியாக தன்னுடைய வேகத்தை காமிச்சுன்னு வேகமாக கொடுப்பார். அப்போ கௌரவ பகவான்ட்டையும் சொல்லிக்காமல் போகிறாரா, கௌரவ பகவான் என்ன அபச்சாரம் பண்ணேன் என்னக்கா என்னட்ட சொல்லிக்காமல் போகிறேன் அப்படி. அப்போ ஒரு பக்தனை காப்பாற்ற போகும்போது ஒரு பக்தன் உயிர் விட்டான்னு இருக்கக்கூடாது. அதுக்காக கருடா உன்னுடைய வேகம் போடுறல அதுக்குமே வேகம் பூரி காருண்ய வேகாத்து அடவகந்த காருண்யங்கிற வேகத்தில் யானை காப்பாற்றுக்கு போகிறேன் கஜத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வண்டிக்கு லேட்டாகிட்டுனா குழந்த தூக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் தூக்கின்னு போகலாம், நடக்கிற குழந்தையாக இருந்தால் இழுத்துன்னு போக இல்லையா வேகமாக. அது மாதிரி அதிகான வேகத்தோட கூடிய இந்த கருணை பிடிச்சி இழுத்துன்னு வர இந்த ஒன்றுட்டேன்னு கொஞ்சம் பரமாத்மாக்கிட்ட பரமாத்மா கஜேந்திரன்கிட்ட வரும்பொழுது எப்படி இந்த
பஸ்ஸில் ட்ரெயினெல்லாம் ஏறுற பொழுது தொத்தின்னு வரும். அப்புறம் நமக்கு முன்னால் உட்காண்டுவோம். அவனுக்கு தெரியும் இடம் காலியாடுதுன்னு, அங்கே போய்க்கும். அது மாதிரி பரமாத்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய திருத்தொருளுக்குள்ளே வச்சுக்கொண்டு கஜேந்திரன் சமீபத்தில் வந்தார். பரமாத்மா கஜேந்திரன் சமீபத்தை நிருபான் திருத்தொழில் பரமாத்மா இருக்க வந்தபோது அங்கே குளத்தில் ஒரு துதிக்கினால ஒரு புஷ்பத்தை எடுத்தார். உட்சிப்பிய சம்புஜகரம் கிரமாகிருஷாது நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஒரு புஷ்பத்தை எடுத்து தூக்கியனால நாராயணா ஆதிமூலம் நீ என்று நிரூபணம் பண்ணியே அப்பேற்பட்ட உனக்கு இந்த தாமரைன்னு அர்ப்பம். மகான்கள் சபரியினுடைய ஆசிரமத்துக்கு பகவான் எழுந்தபோது தன்னுடைய ஆச்சாரிய வர்க்கங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். சபரி கடைசி நாள் கூட பூஜை பண்ணால் எங்கள் பெரியவாழலாம். இந்த மகான்கள் அவள் பூஜை பண்ணும்போது கை ஆடுவான். இப்படி கை ஆடணும். கை ஆடுற நடுங்கிற பொழுது அது அப்பவும் புஷ்பத்தை கையில் வச்சுக்கிண்டு மந்திர புஷ்பம் சொல்லி போடுவாள். அந்த புஷ்பம் ஆடாமல் இருக்கு பாருன்னு காமிக்கிறாள் பரமாத்மா ராமனுக்கு. அதாவது அவ்வளவு சிரமம் இருக்க பொழுதும் அந்த பூஜையை விடாமல் பண்ண. அது மாதிரி உடம்புல கொஞ்சம் அசௌகரியம் இருந்தால் இன்றைக்கி என்னமோ அலர்ஜியாக இருக்குது, நான் ஒன்றும் ஸ்நானம் பண்ணல, பூஜை பண்ண போகிறதில்லையம்மா, இலையில் உட்காண்டா ஒன்று விடாமல் சாப்பிடுவோம். கொஞ்சம் அசௌகரியம் இருந்தால் பூஜை இல்லை. 1000 வருஷம் ஆகாரம் இல்லை, தீட்சம் இல்லை. முதலுடைய இதை பல்லானது ஈட்டி மாதிரி போயிட்டு வெளியே வந்திருக்கு. அந்த நிலையில் இது பண்ணுறது க்ஷிப்ட சம்மதி பூஜை பண்ணி போட்டு பகவான் இப்போவா எனக்கு பூஜை அப்படின்னு குளத்தில் குதித்து ஒன்றுமே புரியலாமல் அது ஆழ்வாருக்கு தான் தெரியும். திருமஞ்சவண்ணன் சென்று நின்று ஆழி தொட்டானை. ஆழின்னா சக்கரத்தான். சென்று வேகமாக போயிட்டார். பகவானுக்கு ஒன்றுமே புரியல. நின்று கொஞ்சம் வச்சான. அதுக்கப்புறம் சக்கரத்தை ஒன்று சக்கரத்தை எடுத்துக்கின்னு அந்த முதலையும் வாயும் பழக்கலாம்னா முதல் எங்கே இருக்குது, யானை எங்கே இருக்குதுன்னு தெரியலையா. அதுக்காக ரெண்டையும் சேர்த்து தன்னுடைய தாமரத கையினால் தூக்கி கரைக்கு கொண்டு வந்தான். சரசோ கிழவையா உஜ்ஜகாரம். எல்லாரும் பார்க்க முதலையை சக்கரத்தினால் பேதித்து முதல் ஜென்மா விலகி திவ்ய ரூபத்தோட கந்தர்வனாக இருக்க பரமாத்மா கஜேந்திரனை கட்டி தூக்கினதுனால அந்த ஞான ஜன்மாவனைக்கு சாரூபிய முக்தியோடு கஜேந்திரோ பகவத்பருஷாத் விமுக்தா ஜானபந்தனாத் பிராப்தோ பகவதோ ரூபம் பீதவாதாச்சதுர்புஜா. சதுர்புஜத்தோட பீதாம்பரத்தோடு பகவான் மாதிரி பிரகாசிக்கிறான் கஜேந்திரன். இந்த பூங்கோள் கந்தர்வன் தேவல மகர்ஷி ஜனத்தில் இருந்து தபஸ் பண்ணுறத பார்த்து நாம் ஜனத்துக்குள்ளே இருந்து காலை பிடிச்சோம்னா முதல்ல இருக்குன்னு பயந்து போவார் அப்படின்னு நினச்சி அவர் காலை பிடிச்சோம். ஏய் அசத்தை என்ன பிடிக்கிறியா முதலின்னு பயந்து விடுவேன்னு நான் சந்தியாந்த சுருக்கமாக முடிக்க மாட்டேன், சாபம் மட்டும் ஒன்று கொடுறேன், நீ முதல்ல போகணும். அந்த பிரம்ம சாபமானது சக்கரத்தாழ்வான் பட்ட உடனே விலகிட்டான். அந்த கந்தனும் பிரம்மி சரதாதீதம் உத்தம ஸ்லோகம் பரமாத்மாவை சுத்தம் பண்ணி தன்னோடு பார்க்க கஜேந்திரனை பகவான் பார்த்து சொல்கிறாள். ஏவாம் துவஞ்ச சனஸ்தேதம் கிரிகந்தரன். என்னையும் உன்னையும் இந்த குளத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் குழிகள்லாம் வெடிக்காலம் நினச்சா சகல பாவன் வரும். அதுவும் தவிர நீ பண்ணின ஸ்தோத்திரத்தை சொன்னால் தினம் சொன்ன வந்தால் விடியற்காலம் சொன்ன வந்தால் கடைசி காலத்தில் கோமா கண்டிஷனில் இருந்து போக மாட்டான். தேஷாம் பிரார்த்தேஜாகம் ததாமி விமலாம் மதியும். நிர்மலமான புத்தியை கொடுப்பேன், தானாக உயிர் தன்னுடைய பிரஜையோடு போகும் அப்படின்னு விமலாம் மதியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான். நினச்சி தான் முழுக்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னு
கொஞ்சம் ஆசைப்பட்டேன், ஏதோ சொல்ல வச்சு அந்த தாம் விழாமல். அந்த மாதிரி கஜேந்திரனை சாரூப்பிய முக்தி அணிஞ்ச கஜேந்திரன் மண்டியில் வச்சுக்கொண்டு சங்கநாதம் பண்ணாராம். ஏன் இப்படி கஜேந்திரன் எப்படி தாகத்தோடு கூப்பிட்டாரோ அது மாதிரி என்னை கஷ்டத்தில் இருந்த பொழுது அந்த மாதிரி பக்தியோட சத்தையோடு கூப்பிட்டா ஒடு வந்து காப்பாற்றுறேன்னு ஹர்ஷயன் விபுதானிக்கும் ஆர்வ காதியம். தேவசமூகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொண்டு கொடுத்து கொண்டு கையில் இருக்கிற சங்கநாதத்தினாலே ஊதிக்கொண்டு பகவான் வைகுண்டம் வந்தார். அதைத்தான் வச்சு பூந்தான முந்தி மாப்பிளாசுங்கிற மேற்சாலத்தில் அகப்பட்ட பொழுது யாத்வரா திரௌபதீத்தானி யாத்வரா கஜமோக்ஷணே மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வரா கோதாகரே. திரௌபதியை காப்பாற்றிருந்த வேகம், கஜேந்திரன் காப்பாற்றின வேகம் எங்கே போச்சு? நான் கஷ்டப்படுறேனே நாள் குதித்தாள் பகவான். அந்த குச்சிராஜ மந்திரி ரூபத்தில் வந்து அந்த மாப்பிளாசனங்களும் பண்ணி இவரை காப்பாற்றுறான். காப்பாற்றினதுக்கு நன்றியாக தன்னுடைய மோதிரத்தை அந்த மந்திரிக்கு கொடுக்குறார். இது என்னுடைய கிழமை, இது எதுக்காக செய்கிறதுன்னா, இல்லை வாங்கிக்கோங்க. சரி, அந்த மகிமை பூந்தானத்தை என்னுடைய மகிமையை உலகம் தெரியட்டோம்னு நினச்சி பகவானை வாங்கிட்டான். அந்த உடனே வடிக்காலம் வந்து நானும் கூட வரேன், உங்களை அந்த கோவில் வந்து கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அந்த கிழக்கு நடையில் வந்த உடனே 2 மணிக்கு எல்லோரும் ஸ்நானம் பண்ணுவா இந்த குருவாயூர் குளத்தில், ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டாள் பகவான். ஸ்நானம் பண்ணி அந்த நட திறந்த உடனே பூந்தானம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவார். அதுக்காக போகிறார். இந்த பூந்தானத்தில் பரமாத்மா சொல்லியிருக்கார். அவர் அந்த மோதிரத்தை தான் ஜனங்கள் பண்ணக்கூடிய மகான்கள் தேவதைகள் உத்தவன் பிதா மாதாலாம் பண்ணியிருக்கிற பூஜையினுடைய புஷ்பம் இருக்கிறதும் அந்த மோதிரம் இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியவான் மோதிரத்தை எடுத்து பூந்தானம் எங்கேன்னு கேட்குறாள். அவ்வளோ பேர் இருக்கிற போது இனத்துக்கு அடியேன்னு ஆடுவார். இது கையில் கொடுத்தார் பிரசாதத்தை, முழுக்க கலைக்கல, புஷ்பத்தை எடுக்கல, இங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாருன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காள். இதை பார்த்த உடனே நான் கொடுத்த மோதிரம் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு அவர் அந்த மேல் சாந்தி உந்தானம் மகாபாக்கியம். வந்தவன் குச்சிராஜ மந்திரியாதில் சாட்சாத் பகவான் குருவாயிருப்பன் பிரசாத்தன் யாரும் ஆச்சாரியாக்கள் அந்த இப்படி பகவான் ரட்சிக்கிறான். அந்த ஆர்த்தியோடு பகவானை கூப்பிட்டால் பூந்தான மாதிரி கூப்பிட்டா நிச்சயம் பகவான் ரட்சிக்கிறான். இன்றைக்கும் கஜேந்திர மாதிரி அதுக்கு மேலே கஜேந்திரன் ரட்சிக்கப்பட்ட மாதிரி ரட்சை கிடைக்கும் பகவான்ட்டு. கஜேந்திர ரட்சணம் மோட்சமாக பூர்த்தியானவர்கள். அடுத்த கதை என்ன வர அமிர்தமத்சம். அமிர்தமத்சம்னா தேவதைகள்லாம் இப்போ பண்ணான். அது துர்வாசு மகிழ்ச்சி ஒரு அம்பிக்கையினுடைய பிரசாதத்தை தேவராஜாவுக்கு கொடுக்குற போது அதை மரியாதை பண்ணாமல் யானையோட மஸ்தத்தை வச்சான். இந்த அப்படி வச்ச பொழுது யானை அதை புரிஞ்சுண்டு எடுத்து காலில் வச்சு மூச்சுண்டு. இதை பொறுப்பராக துர்வாசத்து உன்னிட்ட ஸ்ரீகடாட்சங்கிறதுனால இந்த காரியம் பண்ணினேன், அந்த ஸ்ரீகடாட்டம் உன்னை விட்டு வழகட்டும்னு சாபம் கொடுத்தார். அவர் சாபம் கொடுத்தவுடனே எல்லா விதமான சொத்தும் எடுத்து அசுராட்ட தேவதைகள்கிட்ட ஒன்றும் இல்லை. தேவதைகள் பிரம்மாவிட்ட போய் சொன்னார். பிரம்மா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ரீராமசீதரை வந்து பகவானை வெகுவா ஸ்தோத்திரம் பண்ணார். பகவான் பிரத்யட்சமாகி பிரம்மா தேவதைகளே, நீங்கள் இப்போ சக்தி இல்லாமல் இருக்கு, அமிர்தம் சாப்பிட்டணும், அதற்கு திருப்பார்க்கணும், மந்திரமலையத்தான் வச்சுக்கணும், வாசுகி கயிறாபரணும், உங்களுடைய பலம் போராது 66 கோடி இருக்கக்கூடிய அசுரார்கள் அவாயும் சேர்த்துங்கோ, காரியாகணும்னா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரவான் சொன்ன தேவதைகள்லாம் மகாபலி போன்ற அசுராள்கிட்ட சொல்கிற பொழுதும் எல்லாரும் நினச்சா மகாபலி போன்ற அசுரங்கள்லாம் அமிர்தமசம் நினச்சா நமக்கு அமிர்தம் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலான்னு எல்லோரும் தீர்மானமாக அந்த மந்திரமலையை எடுத்துன்னு வர
எப்பொழுதும் தங்கத்துக்கு வெயிட்டு ஜாஸ்தி, இந்த மலைக்கு வெயிட்டு ஜாஸ்தியான 99 கோடி ஜனங்கள் தூங்கியும் அது அமிர்த்து கீழ் விழுந்து பிரட்டேஸ்மின் மதுரைவார் கீழே கை விட்டு நிமித்து. அப்போ தன்னுடைய கை கால்களுக்கு ஆபத்து வந்தபொழுது தேவதைகள் பகவானை ஸ்மரிக்கிற பொழுது ஈக்ஷயா ஜீவஜாவாசா நிர்ஜனான்தான் ஒரு காயம் வடு இல்லாமல் காப்பாற்றினான். நிர்ஜனான் அந்த 99 கோடி ஜனங்கள் தூங்கக்கூடிய தூக்க முடியாமல் கீழே போட்ட அந்த மலையை மந்திர மலையை எடுத்தார். எதை போலன்னா இழந்தம் பதரமே உத்வகன் கேள்வி பட்டது இறந்த படுத்த அனாயாசமாக தூக்குவாழ்லையும் அது மாதிரி தூக்கி வச்சார். தானே இருண்டார். இது மலையும் தூக்குறார், பகவானையும் தூக்குறார் கருட பகவான். ஏன்னா அவர் தான் தூக்குறோங்கிற எண்ணம் இல்லை. தான் தூக்குறோம் எண்ணம் இருந்தால் நடக்காது. தான் பண்ணுறோம்னா நான் நிச்சயம் வரமாட்டேன். இன்றைக்கி 8வது நாள். இந்த 8 நாள் வந்துடுறது சிவன் சாருடைய அனுகிரகம்னு நினச்சிருக்கிறதுனால முடியாது, விளையாட்ட முடியாது. இந்த மெடிக்கல் சயின்ஸுக்கு மேல்பட்டது பகவத் அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம். அது நம்பிக்கை உள்ளவாளுக்கு அது உண்டு. அதனால் அவரை நம்பி இங்கே வரதுனால 8 நாளாக காரியம் நடக்கிறது. உடம்பு டாக்டராக இருந்தோன்னா உங்களுக்கு போகாமல் பார்த்துக்குவோம் அப்படிமா பரமாத்மாவுடைய ஜனத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தான் இந்த கிளாட்டு இருக்கிறதுனால வேகமாக பேச முடியாதுன்னு யோசித்தால் கூட இருக்காளாம். பகவான் அவன் பேச வச்சா பேசுகிறேன். சா பக்தி சாவாசீதி சா சேதி சா சித்தி சாகதி சாகமைதி சைவேயம் மீனலோச்சனா அப்படின்னு நினைக்கிறாள். தேவியினுடைய மீனாட்சி தேவனுடைய பெருமையை தான் என்னை பேச வைக்கிறது. அது அந்த தேவி தான் பேசுகிறாள். நான் போகிறதோ நான் இருக்கிறதோ எல்லாம் அந்த தேவியினுடைய அனுகிரகம் சைவீயம் மேலோச்சனா அப்படின்னு அந்த உணர்வோடு கூட இந்த காரியம் நடக்கிறத விட மகானுடைய அனுகிரகம் இருந்தபொழுது நான் அவள் சொல்லணும்னு சொன்னால் அது காத்து. இது அனுகிரகம் இருக்கிற பொழுது எப்படி நம்பிக்கை இருக்கணும்? மரம் கூட அனுகிரகம் இருந்தால் பேசும். வாசஸ்பதியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதிவான் மரம் மாறி இருப்பான். அவர் அனுகிரகம் இல்லாட்டா அந்த நம்பிக்கை அப்பேற்பட்ட நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் பிரவர்த்திக்கலாம். இல்லை அந்த மாதிரி நம்பிக்கைனால் நடக்கிறது. பகவான் சொன்னால் கருடபவன்னு சீனாப்தியில் நீ வச்சுட்டு வாசுக்கி வரத்துக்கு பயப்படுவான், நீ ஒதுங்கி போனார். அவர் ஒதுங்கி போட்டார். அதுக்கு மேலே எல்லாம் வாசுக்கி கயிறாவரை கடையிறதுக்கு ஆரம்பிக்கிறது. வாய்ப்பக்கத்தில் பகவான் இருக்காள். பாம்புடைய வாயில் வந்து இவன் அசுராலாம் நகு ஹே மகாமயம் உச்சம் அகைஹே அங்கம் அமங்கலம். இந்த வால் பக்கத்தை நாம் பிடிக்க மாட்டோம், இது அனாச்சாரம் அப்படின்னு சுவாமி நீங்களாம் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வால் பக்கத்துக்கு வந்தாளா. இது எதுக்காக பண்ணார் பகவான்? அதாவது முதல்ல எது பண்ணாலும் தாரப்பணும். சரியார் அப்படி ஒன்று சொன்னால் இது வேண்டாமா, சொல்லாமல் இருந்தால் அவனே சொல்லுவான். அது மாதிரி வாய்ப்பக்கத்தில் இருந்தால் வாய்ப்பக்கத்தில் வால் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து வாய்ப்பக்கத்தில் வருவோம். வாய்ப்பக்கத்தில் இருந்து இந்த வால் பக்கத்தில் இருந்தால் வாய்க்கணும். இதனாக அவனே வந்து மாட்டின்டாங்கிறத காமிக்க பகவான் அசுராலை வாய்ப்பக்கத்தில் வர முடியாது செய்து தான் வால் பக்கத்தில் இருந்து கடைய ஆரம்பித்தான். அதாவது குருவாயூரில் முன்ன கடை, இப்போ அதெல்லாம் இல்லை, ஏதோ சீட்டு கொடுத்து சாப்பாடெல்லாம் போடுறார். முன்ன சக்தின்னு பேர் சாப்பாடு போடுறது. அந்த சக்தி பிரமாணம் இருக்கும்போது தெரிஞ்சவர் அந்த ஊருக்காரர் அடிக்கடி இங்கே தான் பாயசம் முதல்ல ஆரம்பிப்பா, இங்கே உட்காண்டா தான் நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல உட்காருவேன். வரலையும்பார். நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டார். என்ன இடம் இல்லைன்னு இன்னொன்று அன்னைக்கு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் இங்கேருந்து ஆரம்பித்தான். அது மாதிரி இந்த மாதிரி பரமாத்மா சொன்ன உடனே வந்த உடனே வாயு பக்கத்தில் அசுராலும் வால் பக்கத்தில் பகவானும் இருக்க கடைய ஆரம்பித்தான். கையில் கயிறு இருக்குது, அசுங்க இருக்கு, பாம்பனுடைய கயிறு இருக்கு. மலையை காணும். நீங்கள் பார்த்தேன் நீங்கள் பார்த்தேன் எல்லாரும் இருக்கான். மலையை காணும். ஜலத்துக்குள்ளே மூழ்கி போடுது மலை. ஏன்னா அதுக்கு வெயிட்டிலான போட்டு அந்த சமயத்தை
சுவாமி ஏண்டா பிள்ளையாருக்கு வண்டிக்கல விலோக்கிய விக்னேஷ விதிம் விக்னேஸ்வருக்கு கூட்டிங்கன்னா கணேசோ பப்பாஜாத் பிரணமத கணேசம் ஜெகதீதம் கணேசயனத்ராதம் நமக கணேசாய மகதே கணேசாத் நாஸ்த்யன்யத் ஜெகதி கணேசஸ்ய மகிமா